வணக்கம் நண்பர்களே! மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம கொஞ்சம் இந்த பயனிலை சொல்லாமையில 199 குறள்ல நின்னுட்டோம். எப்படியோ சில காரணங்களால நின்னுட்டோம். இப்போ நம்ம 200வது குறள அ அத பற்றி நாம பேசுவோம். 200வது குறள் என்னன்னா, அ அந்த பயனில சொல்லாமை அப்படிங்கிறது இவ்வளவு நேரமா அதுகள பற்றிய அ அ அதனுடைய நன்மை, தீமைகள் அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறு இதுகள பற்றி திருவள்ளுவர் சொன்னாரு. இப்போ இந்த கடைசி குறள இது அவரு எப்படி முடிக்கிறாருன்னா, அ அவரு குறள்ல "சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனுடையார் சொல். பயனிலாச் சொல்." இப்போ ஒரு சிம்பிளா அத இத அந்த பயனிலை சொல்லாமை அப்படிங்கிறத அவரு இந்த இதுல இந்த கடைசி குறள்ல சொல்லுக சொல்லிற் பயனுடைய எல்லாமே அந்த அந்த ரைமிங் அந்த அந்த சந்தம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லு அப்படின்னு சொல்லி அதே அந்த வார்த்தைய அப்படி இப்படி நெறைய குறள்கள அந்த வார்த்தைகள அந்த ஒரே வார்த்தைகள அந்த அந்த வரிசைய அவரு கட்டுற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை கட்டு. சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல். எல்லாமே சொல் தான். அந்த சொல்ல வச்சு அந்த அந்த சொல்ல வச்சு அப்படியே அவலத்தையும் அந்த அந்த சண்டங்களோட, அந்த எதுகை மோனையோட, அதே சமயத்துல அந்த அ அந்த பொருள் ரொம்ப தெளிவா. இதுல வேற மற்ற எதையும் அவரு அத சேர்க்கல. நீங்க அந்த பேசும்பொழுது, இப்படித்தான் அ ஏறக்குறைய நம்முடைய பேச்சுக்களுமே அந்த மாரி அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள் அப்படி அத சரியான முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு, அந்த கட்டுமானங்கள் எல்லாம் அப்படி அமைக்கப்படும். அதனால இதுல ரொம்ப ஒரு ம் ஒரு அழகான வார்த்தை அமைப்பு. சொல்லுக சொல்லின் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல். அப்படின்னு சொல்லி அவரு சொல்றார். இத விட வேற நமக்கு என்ன தெரியணும்? நீங்க அந்த நீ சொல்றதே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயனிலாச் சொல்ன்னு சொல்லல. சொல்லுக சொல்லிற் பயனுடைய அந்த எந்த சொல்லுல பயன் இருக்கோ
அதை அதான் அந்த இதை அதை தேடி பிடிச்சு போடுறாங்கல்ல அவங்க, அந்த வார்த்தைகளை வந்து அவங்க எடுத்து போடுறாங்கல்ல, அதே மாதிரி நாமளும் சொல்லுக, அந்த சொல்லு பயனுடைய எந்த வார்த்தை வந்து அதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கோ அந்த சொல்ல வந்து தேர்ந்தெடுத்து அதை நாம பேசணும். அப்படி இல்லைன்னு வந்துட்டுன்னா சொல்லற்க, எதை சொல்லற்க, சொல்லில் பயனிலா சொல். அப்ப வந்து நீ வந்து அந்த இதுல சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேற அந்த பயனில்லாத சொற்களை எதையும் பேசிடாது, வேண்டாம். இப்படித்தான் வந்து இந்த பயனிலா பயனிலா ம், பயனில சொல்லாமை அப்படிங்கிற அந்த தலைப்புல திருவள்ளுவர் வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படித்தான் வந்து நாம வந்து அந்த சொற்களை வந்து நாம வந்து பேசணும். அதுல வந்து எவ்வளவு சாதக பதங்கள்லாம் நம்ம வந்து அதுல பார்த்திருக்கோம். 9 குறள்கள்ல எவ்வளவு காரியங்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம். என்னெல்லாம் அவரு சொல்லியிருக்காரு. நாம வந்து இந்த அஹ், அஹ், ஏதோ இந்த அரும்பயம் அரும்பயன் ஆயும் அறிவினார்னு சொல்லி ஒரு பெரிய அந்த நோபல் பரிசுக்கு உள்ளவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கவிதையில, அவருடைய குரல்ல அந்த இதை அவர் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அவங்கள மாதிரி வந்து நீங்க வந்து அந்த வார்த்தைகளை வந்து நீங்க உபயோகிக்கணும். அதைத்தான் அதுல கடைசியில வந்து அதை முடிக்கும் பொழுது சொல்லுக, சொல்லு பயனுடைய சொல்லற்க, சொல்லில் பயனிலா சொல். இது வந்து இப்படி முடிச்சிருக்காரு. இந்த பயனிலை சொல்லாமைங்கிறத வந்து நாம கொஞ்சம் நல்லாவே பார்த்திருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கங்களா வந்து இருக்கு. அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.